சேர்ந்தாலும் கூட பற்றியா
பாட்டு பாடுறது வாசிக்கிறது உங்க பாட்டு நீங்க வாசிப்பீங்க. என்னுடைய இசைக்கு இசை விட்டக்கூடிய பாட்டு பாடு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம நீங்க பாட்டு பாடி சுதியை மீட்டு தாழ்த்த போறீங்க. அதெல்லாம் பாடுறதுல முடிக்க முடியுமா? நினைத்த மாற்றத்தில் எங்கு வேண்டும் நான் சொல்லக்கூடியவன் தன்மை வைத்தவன். எனக்கு ஒரு சொல்ல தலை வலிக்குது. ஏன் நினைத்த மாற்றங்களா? நினைத்த மாற்றத்தில் என்ன நேரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்திய. ஆமா, அப்ப உங்க பேர் நான் இருக்கிறீங்க. முக்கால தெரியுமா? இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். அப்போ இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலம் தான் அறிவீர்கள். நடந்து கொண்டது நடந்துகிறது, நடக்க போது நடக்க தெரியும். அதெல்லாம் முக்காலம். சரி சரி. அப்ப நடந்து கொடுத்தது தெரியுமா? தெரியுமே. எங்களுக்கு தெரியுமே. நேற்று என்ன நடந்து கொடுத்தது தெரியும். நடந்துகிட்டு இருக்கிறது தெரியுமா? தெரியுமே. எங்களுக்கு தெரியுமே. என்ன நடக்க போறது தெரியும். எனக்கு தெரியும். நடக்க போறது தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. அதனால மனுஷன் நடக்க போறது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். சாமி நடக்க போறது தெரியும்னு சொல்றீங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் யார் தான் வரலாம்? எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டும்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் டோக்கன் போட்டாச்சு, நம்பர் தெரியல. இறப்பு என்பதை அனைவருக்கும் நிதர்சனமான ஒரு உண்மை. பிறந்தா இறக்கணும். ஆனா அது எப்பயோ ஒரு நாள் தேவைப்படுறது அப்படிங்கிறதால இன்னைக்கு உட்காந்து யோசிக்க முடியுமா? நாலு ஜீவன் போயிடும். முடியாது. எப்பப்போ அது வரணும் அப்பப்போ அது நடந்தாலும் அது மாதிரி எப்பப்போ உனக்கு தெரியணும். உங்களுக்கு தொழில் என்ன? கழகம் என்பதை கேட்கிறதா? இது வரைக்கும் எத்தனை கூட்டு கட்டுப்பார் உங்கள்கிட்ட கெடுப்பது கழகம் அல்ல, வாழ வைப்பவன் கழகம். என் மூக்கு வச்சு பாருங்க. வாழ வைப்பவன் வாழ வச்சா கரும்பு சோழம் யார் வச்சு யார் யாருக்கிட்ட போயிருக்கிறீங்க கலகம் கம்பை நீடகை என்ன சாமி அவசரத்துல ஆளை மாற்றி மாற்றி சொல்றீங்க. ஊர் வச்சுட்டு கூட நீங்க இல்ல. ஊர் எனக்கு தெரியாதா? காத்து எனக்கு சொன்னா எனக்கு தெரியாதா? இல்லங்க வேற ஆளுங்க ஆளை மாற்றி சொல்றீங்க. ஊர் வச்சுட்டு போது புஷ்புட போது சித்தரிசி, ரோஜாவிட போது சிறுமணி, நட்பான போது ஜவுனியவா, நிரோசன போது ராங்கி, சாவகை போது ஜெமினி கணேசன். பேசிக்கிட்டா எனக்கு தெரியாது. யாராச்சும் வராமல் இதுவே வேலையாச்சுருக்கீங்களா? ஆமா, நீங்க சொன்னாலதான் உங்க சொந்த தரவா? சொல்றதெல்லாம் மேலோ நடன மங்கைகள். நான் சொல்லப்போ எங்க சொந்த தரவில்லை, பூர்வோ நடன மங்கைகள். அவர்கள் அங்க இருக்காங்க. ஆனா நான் சொன்னால திரையில் ஆடுறாங்க, நாங்க கரையில் ஆடுறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப கலகம் பண்ண போறேன்னு சொல்றீங்க. சரி, அப்ப கலகம் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆசை இல்லாம மண்ணாசி பின்னாசி பொருளாசி இதன் மீது பெற்ற ஒன்றாக மூலையும் மும்பைக்கு போய் அரைச்சியல இங்கே ஆப்பரேட் நினைச்சு பாருங்க. எப்படி பேர் வாங்கிட்டு பாருங்க. இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு பழக்கம் அறுக்கிற பழக்கம் சுத்தம் பொங்கலாசி இல்லையே முன்னாள் ஒரு கிழமை வழியை அப்ப அந்த ஆயாவை வண்டியில ஏற்றி ஹாயா போயிருக்கீங்க. உதவி ஐயா. ஆமா, முடியாத மனுஷன் வெளியே சொல்லாது. சரஸ்வதியின் மைந்தன் அம்மாவை சரஸ்வதி நாவுக்கரசு தலைவர் சிறப்பாக கேட்டுக்க. வீரக்கிழமை வெளியே கவர்த்தி வெள்ளிப்படை கொண்ட வெள்ளைப்படத்தை விட்டு வெளியிட்டார். வந்தாலும் இன்னொரு மயந்தாலும் போல சொல்லக்கூடாதா? சாமி இவ்வளவு ஆளுங்க உட்காருங்க. ரொம்ப நல்லா இருக்கா?
வெள்ளை 13. ஓ, வெள்ளை 13. அப்பவே சந்தேகப்பட்டேன். வெள்ளை 13 கல்யாணமே ஆகலையே, இப்படி ஒரு பிள்ளை வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை 13. அப்ப வெள்ளை கலை கொடுத்தா என்ன? வெள்ளை கூடவே சொல்லுங்க சாமி. வெள்ளை போடவா உங்க அம்மா கட்டிருப்பாங்க. உங்க அம்மாவை எனக்கு மட்டும் பார்க்கலையும் கிராம மக்களுக்கு எங்க அம்மா வாய்ப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா வந்தாங்க. யாரா சொல்லி யார் சொல்லி வாய்ப்பு? பாபாசாமி. இப்ப நடக்கிறது 2024. 2020ல உங்க அம்மா எங்க ஊரு பெருமாள்பட்டி பால்வாடிக்கு வந்து கொரோனா ஊசியெல்லாம் போட்டு கொடுத்து வெள்ளை புடவை கழிக்க வந்து அந்த பொம்மை தானே. அதுவும் தாய் தானே. எப்படி புரிய வைக்கிறது? அது என்ன? எங்க அம்மா கல்வித்தாய். அப்ப நான் சொல்றது செவிலித்தாய். நான் நினைச்சு சொல்றது நரசு, நீங்க சொல்றது நம்ம சரசு. சரசு தப்பிங்க. அப்ப வெள்ளை கடை வச்சு வெள்ளையை தாமரையில உங்க அம்மா இருப்பாங்க. ஆமா, அப்ப சுருக்கமா சொல்ல வேண்டியதானே. அப்ப தாமரை உங்க அம்மா இருப்பா தமிழிசை சொல்றது தானே. எங்க அம்மா வெள்ளை தாமரை பூ. அம்மா உங்க அம்மா எங்க இருக்காங்க? வெள்ளை தாமரை பூ உட்காந்துருப்பாங்க. அம்மா எத்தனை நேரம் பார்த்தாங்க? எப்போதுமே அப்படிதான் பிரபுதேவ். எனக்கு பிரபுதேவ் எல்லாத்தையும் படைக்கிறான்னு சொல்றீங்க. உங்களை படைச்சது யாரு? சந்தேகப்பட அம்மாவோட சந்தேகப்பட படைச்சிருப்பாரு. பெட்டிக்கார படைச்சது முருகனார படைச்சது எங்கப்பா? ஆமாமா, அவங்க வீடுலாம் ஓட்டு மேல போனோம் வந்தா எல்லாத்தையும் படைக்கிற உங்க அப்பான்னு சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களை படைச்சது எங்கப்பா? அனைத்து மக்களை படைச்சது உங்க அப்பான்னு சொல்றீங்க. எங்க பூர்வத்துல கல்யாணம் பண்ணி ஒரு சில குடும்பத்துல 5 வருஷம் 10 வருஷம் பிள்ளைங்க பழக்க மாட்டேங்குது. அங்கெல்லாம் மக்கள் போறதே இல்லையோ. வித்தியாசம் மாணவன். அப்ப எங்க அப்பா எங்க நான் சும்மா ஒண்ணும் கேட்கல. அந்த அளவுக்கு நீங்க எப்படி 18 பீரியடா படிச்சிருக்கீங்களோ அது மாதிரி நானும் 18 தெரிஞ்சுக்கிட்டு 18 தீராளம் 18 புராணம் நானும் சொல்றேன். ஏன்னா போன வருஷம் பாருங்க எங்க ஊர்ல மாரியாத்தா திருவிழா. இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை எங்க ஊர்ல மாரியாத்தா திருவிழா. வருஷம் வருஷம் மாரியாத்தா திருவிழாங்க. ஆனா விசேஷம் எங்க ஊர்ல. அப்ப எங்க இந்த வருஷம் அந்த மாதிரி மாரியாத்தா திருவிழா வச்சிருந்தாங்க. வச்சிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா மகர விளக்கு மேடம் அப்படியே மக்களை முழக்கிறதுக்கு அப்படியே பார்த்தா சென்னை ஜோதியா வச்சிருப்பாங்க. அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சீட்டாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லா ஆட்டமும் வச்சிருந்தாங்க. அதுலயும் பாருங்க ஆட்டக்கார போட்டு நாடகம் வந்தாங்க. அன்னைக்கு வந்தாங்க ஆட்டக்காரங்க அதெல்லாம் ஆட்டக்காரங்களா அவ்வளவு பேர் காலையில ஆடுறாங்க. அப்படி ஆடுறாங்க. வச்சிருந்தாங்க ஒரு நாடகம், அற்புதமான நாடகம். நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் மகாத்மா காந்தியை பார்த்து பாராட்டப்பட்ட ஹரிச்சந்திர மயன காலம்னு அப்படி ஒரு நாடகம் வச்சிருந்தாங்க. அந்த நாடகத்தை பார்த்து போல பாருங்க. யார் யார் சொன்னது? நான், என் பொண்டாட்டி, என் மனைவி, எல்லாம் சம்சாரம் எல்லாம் சொல்லுங்க. சம்சாரங்கிறது சத்திரத்துல காலியை கட்டுறது சம்சாரம். மனைவிங்கிறது எல்லாத்தையும் வளர்ச்சி கிழக்கு முகமா பார்த்து உட்கார வச்சு காலியை கட்டுறது மனைவி. பொண்டாட்டிங்கிறது லோடி ஏற்றி காலியை கட்டுறது.
என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? அடுத்தது மேம்படா. ஆமா அப்புறம் யாரு ஏன்னா லோகிதாசன பாம்பு கட்டு குடிச்சது அடிக்கிறாங்க. குடிச்சது ஏதோ நடுவுல மகாபாரதத்தை அடிச்சுட்டாங்க இருந்துச்சு. நாடகம் நான் பார்த்தேன், நீ பார்த்தியா? நாடகம் நான் பார்த்தேன், எனக்கு தெரியாது. அப்படி கிடைச்சா அப்ப கதை தெரியாதவங்க வச்சு காசு வாங்கி போயிட்டாங்களோ இருக்கு சாமி. அப்படியெல்லாம் நடக்குதா இல்லையா? ஆமா அதெல்லாம் அப்படியே முடியாது. கேட்டா சொல்ல முடியாது. நீ என்னதான் உங்களுக்கு அதை நீ தெரிஞ்சுக்க மாட்டேன். தெரிஞ்சுக்க என்ன மாட்டேன். தெரிஞ்ச ஆதரவு தேவை போறேன். சரி அதை போட்டேன். என்ன என்ன கட்டா கட்டிருக்கீங்க கட்டுப்பட்டு ஐந்து இடத்துல என்ன கட்டுறது நினைக்காது. நிறைய முன்பு பிடி சாக்காது. நான் ஒரு முட்டா பையன் எதை சொல்லாலும் முழுசா சொல்லணும். நிறைய கிடையாது, திரை கிடையாது, மூப்பு கிடையாது, பிடி கிடையாது, சாக்காடு கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, எங்களுக்கு கிடையாது. என்ன சீனி வாங்கினா பருப்பு கிடையாது, பருப்பு வாங்கினா கோதுமை கிடையாது, கோதுமை வாங்கினா ஆயில் கிடையாது, ஆயில் வாங்கினா பச்சரிசி கிடையாது, பச்சரிசி வாங்கினா புங்கரிசி கிடையாது, போன மாசம் வாங்கினா இந்த மாசம் கிடையாது, இந்த மாசம் வாங்குறது அடுத்த மாசம் கிடையாது. அது மட்டும் இல்லை சாமி. அன்னைக்கு ஒரு அம்மா வந்து அப்பெல்லாம் மாதிரி லெவன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கள்ளப்படம் வச்சிருக்காங்க. மணலை வாங்க பழக்க மணலை கிட்ட வரிசையில் வைப்பாங்க. இப்ப மணலை கிட்ட வைக்கிறது இல்லை. ஏன்னா கேடு சுத்திடுவாங்க. அதனால கள்ளப்படம் வரிசையில் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி எவ்வளோ கல்ல எடுத்து மண்டை வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா நடந்தப்பா சாணம் வந்துருச்சுனாங்க. வந்துருச்சான்னு கேட்பேன். அது ரேச கடையில் எங்க வல்லன்னு இல்லை. வல்லல பண்ணி எந்த மாசம் போட்டு வந்துருக்கேன் சாணம் வந்துருச்சு. எதுக்கு ஏன் எங்க மூலவர பிரச்சனை உள்ளான்னு சொல்ல முடியல. எங்க இருக்காங்க? எங்க மூலவர பிரச்சனை உள்ளான்னு சொல்ல முடியல. எங்கடா இல்லைங்கிறாங்க? ரேச கடையில் ஏன்னா எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கெங்க கிடையாது. எது எங்கெங்க இருக்கக்கூடாதோ அங்கே வந்துச்சுல ரேசன் கடை போறீங்க. அங்கே காலை கொடுத்தா வாங்கி பார்த்து சொல்ல தம்பி உங்க ரேசன் கடைக்கு சர்க்கரை இல்லை, உப்பு இல்லை, ஆயில் எடுத்துட்டு விட்டுறாரு. அதை முடியலன்னு மருத்துவமனை போக அவர் உங்க கையை பிடிச்சி பார்த்து சொல்றாரு உங்க உடம்புல சர்க்கரை இருக்கு, உப்பு இருக்கு, புரோட்டான் இருக்குங்கிறார். அப்ப இருக்க வேண்டியது இருக்க மாட்டேங்குது, இருக்கக்கூடாத மனிதர்களுக்கு உண்டான ஒரு சாபக்கேடு மாதிரி என்ன விஷயம் கேட்டீங்கல்ல? எனக்கு 52 பொண்டாட்டி 52 பொண்டாட்டி வச்சிருக்கீங்க. நான் உலகம் வச்சிருக்கேன் 52 இல்லடா 52 மனைவிகள். என்னால தெரியாதா? 52 மனைவியை கட்டி 60 குழந்தைகள் பெற்றெடுத்தது. அதுவும் இப்ப அதெல்லாம் எங்க பாடல கிடையாது. உலகத்தில் தமிழ் வருடங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம். சுவாமி மனிதர்கள் படிக்கட்டா இருக்கு. குழந்தைகளுக்கு சந்தோஷம். எங்களுடன் நடக்கிறது 60 பேர் சுனாமியில போயிடுச்சு. ஏதா சுனாமி இருக்கிறது? நீங்க தானே சுனாமியில அரே சுனாமியில போறா சுவாமி மலையில சாப்பிட்டு போற படிக்கட்டா இருக்கு. ஓ சுவாமி மலையில படி கட்டுகளாக இருக்குது. சரி பேரு தெரிஞ்சுக்கலாமா?
பயன்படுத்துங்கள். விஜய் ஸ்விக்கு யூரியா உரங்கள். நாரத மகரிஷி அவர் வரட்டும், அவரை முறைப்படி தரிசிப்போம். நாரத மகரிஷியை நடனமங்கையாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரா சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம் சுவாமி, உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒற்றுமை பட்டீர்களா? ஆம், கர்ப்பமாக வாங்கி நம்ம 2 பேரும் ஒரே அப்படியா? வரட்டும். சாமி, அதுதான் இன்னைக்கு ஆச்சரியம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உள்ளே அந்நிய நரம்பு பிரசவம் பார்த்து விட்டார். பிரசவம் பிரசன்னமாகி விட்டான். அம்மா, ஒருத்தர் வந்துட்டாரா? ஒருத்தர் வந்துட்டாரா? அவனை பார்க்க எனக்கு கூசுது. அடக்க உடக்குமா உள்ள ஒண்ணுமே கேட்கல. எங்க பாக்குற? அவரை கூப்பிடுங்க. யாரு? அவரை கூப்பிடுங்க. யாரு? என்னங்க என்னங்க அவரை கூப்பிடுங்க. உலகமா நடிப்பா இருக்கு. அவரை கூப்பிடுங்க. என்னை பார்த்தா உனக்கு ஜாபர் மாதிரி தெரியுதா? என்னங்க, நான் வேணா அவரை அழைச்சிட்டு வருவா. பார்த்ததே இல்லை. வாங்க சாமி, நல்லா செய்யுங்க. வெக்கப்படுறாளே. வெள்ளைக்களை எடுத்து வெள்ளை வழிவோடு வெள்ளை கமலத்தை விட்டப்பா வெள்ளை அறியாசத்தில் சோழனை சரியாக வைத்த தாயிட்டு சொல்லக்கூடிய கலை மாநிலத்தில் நீங்கள் எடுத்து வந்தது பூர்வ ஜனத்தை நாங்கள் செய்த புண்ணியமாக இருக்கிறார். ஸ்ரீ வணங்குகிறேன் சுவாமி, வாழ்த்தி அனுபவிங்கள். எனக்கு ஒரு வரம் தந்தீங்கன்னா நான் உள்ள போயிருவேன். நம்ம வேலை நீங்க வந்து இருக்காங்க, அதனால ஒரே ஒரு வரம் மட்டும். என்ன மாதிரி ஒரு பொங்கலுக்கு உலகத்தை பார்த்துட்டு தெரியுதா? வரம் தருகிறா, அழகாக இருக்கிறது. ஒரு மணி நேரம் நான் வந்து தொண்டை விரல் பாடுவீர்கள். தொண்டை கட்டியிருக்கோம், பாட சாப்பிடுங்களா? அப்படி என்றால் உங்கள் இரு கை பக்குவத்தால் சற்று பெரியதாக உள்ளதை சிறியதாக மாற்ற வேண்டும்.
இது 14 சொல்லக்கூடிய சாமிக்கு மரியாதை பண்ண சாமிக்கு மரியாதை பண்றப்பதான் இந்த கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் வாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? கழுத்துல கயிறு இல்லாதவங்க 7 பேர் வாங்கினா எதுக்கு சொல்ற? கழுத்துல கயிறு இல்ல விதவைன்னு அர்த்தம். அட குண்டம் அவங்கள கூப்பிடல. கழுத்துல கயிறு இல்லாதவங்க கல்யாணம் ஆகாத கன்னிஸ்திரிகள். கன்னிஸ்திரிகள் வாங்க. சாமிக்கு திசிச்சு போடுங்க. வரமாட்டீங்களா? இங்க பாருங்க. எங்களோட தேவைக்கு நீங்க வரலைங்க. நாளைக்கு உங்களோட தேவைக்கு டாக்டர் எடுத்துட்டு வரணும் பார்த்துக்கோங்க. ஊரு கட்டி உணவு கட்டி நாய் கட்டி எல்லாம் வந்து சாமி சாமி இருபது கட்டுக்கிறார். சாமியே சரவண எங்கப்பா? என்